வந்து யாழ்ப்பாணம் ஏதாவது கேட்டு போறீங்க இன்றைய சந்தைக்கு தான் பார்த்தேன் அப்படியே பிரச்சாரம் பண்ணது இல்லை சந்தைக்கு தான் பார்த்தேன் கேட்க போறீங்களா சரி நான் உங்களோட ப்ரோஃபைல என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களே நன்றி என்ன ஏதாவது நீங்க நச்சண்டி ஏதாவது கேட்டி மடக்கிற மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல ஆசையா இருக்கு வேலை தேங்க்யூ அண்ணா ஓகே தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணா ஏதாவது கேள்வி கேளுங்க அண்ணன் நான் வந்த இங்கே தான் என்னுடைய ஏதாவது கேள்வி எப்படியா சரி எந்த காட்டாரன் ஒரு கொஞ்சம் பேரை கொடுத்துருங்க பக்கத்தில் ஆக்களுக்கு நான் நேராக கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டுட்டாங்க பக்கத்தில் இருக்க கொடுத்து விடுங்க சரிதானே ஏதாவது கேள்வி கேட்டால் தானே என்ன இல்லை நாங்கள் மெது கேள்வி பாரு போயிட்டா அப்போ ஏதாவது கேட்க போறீங்கடா டேய் நீ கேட்க வேண்டாப்பா நீ தான் இடம் படிக்க சரி இல்லை ஏதாவது இல்லை என்ன ஏதாவது கேளு அண்ணே ஒன்றும் இல்லையே இல்லை ஊசி சின்னத்தில் போடுறேன் அப்போ இந்த காட்டப்படி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஒரு ஆக்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்து விடு ஊசி சின்னத்தில் கேட்குறப்ப விரும்பின 3 பேருக்கு போடணும் 3 பேரை விட கூட போடக்கூடாதா அண்ணே ஏதாவது கேள்வி நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கீங்க இதுக்கு முதல்ல நான் ஹாஸ்பிட்டல் டாக்டரா தான் இருந்தேன் எனக்கு அரசியல் ஆசையே இருக்குல்ல அரசியல் என்றாலும் என்னன்னே தெரியாது 38 வருஷம் நான் ஓட் போடவும் இல்லையா அப்போ நான் அரசியலுக்கு வர ஆசையிலையுமே இங்கே வரவும் இல்லை நான் வந்தேன்னா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் தலைவிழா திருப்பி போகணும் பண்ணுற ஆசை ஏன்னா நான் கல்யாணம் கட்டினா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் சாவச்சேரியில் முதலாக டாக்டர் ஆகி வேலைக்கு வந்ததும் சாவச்சேரி என்ன அப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் ஆகி வந்து போட்டு அங்கே தான் வந்து நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த லெவலில் வந்து நிற்குது அப்போ சனத்துக்கு சேவை செய்கிற மட்டும்தானே எனக்கு வேலை நான் ப்ரைவேட்டில் ஒரு நாளுமே ஒரு சதம் அரசியல் வாழ்த்துக்குலாம் அப்பா போராட்டத்தில் இணைஞ்சு தன் உயிரை கொடுத்துருக்கிறார் ரெண்டாவதுனா புதுக்குடிப்பு பொறுப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளால் வழியால் வந்து இப்போ பிரான்ஸில் இருக்கிறார் அதை தவிர நான் சின்ன பொடி என்னென்ன எனக்கு அந்த நாட்டுக்கு போராட்டங்கள் இணைஞ்ச வரலாறு ஒன்றும் இல்லை எனக்கு போய் சொல்லக்கூடாது தானே அந்த நேரம் நான் கிரினேட்டர் நாடு போய் சொல்லக்கூடாது தானே ஆனால் ஜெஃப்னாயிண்டில் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்து நாங்கள் ஒரு காலத்தில் அதை தவிர வேற ஒன்றும் போராட்டத்துக்கு விழாலாம் செய்யலை இனி ஒரு 20 வருஷம் தனியாக மக்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த குடும்ப வாழ்க்கை பிள்ளை ஊட்டியல் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி நன்றி எனக்கு ஒரு ஆசை திருப்பி நான் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாநகர சபை போடைக்குள்ள தயவு செய்து வாங்கும் வந்து அங்க உங்களை விரும்பின ஒரு 10 பேரை போடுங்க நல்லவனா பார்த்து பிரச்சனை இல்லாத பார்த்து ஒரு 10 பேரை போடுங்க மாநகர சபையெல்லாம் கிளீன் பண்ணணும் இப்போ இப்படி இருக்கக்கூடாது ஆசைப்படுறேன் இதே நீங்க சந்திப்பார் இப்படி இருக்கு அந்த சூழல முழுக்க எல்லாமே மாப்பிள் பண்ணிருப்பாங்க இனி வேற இல்லத்துல இப்படி இருக்காது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இப்படிதான் இந்த மார்க்கெட் இருக்கு எல்லாத்தையும் மாத்தணும் நீங்க தான் மாற்றணும் சரிதானே தேங்க்யூ ஐயா கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க நான் சந்தைக்கு மரக்கறி வேண்டுதான் வந்தேன் கோச்சிக்கொள்ளாங்க
அப்போ ஏதாவது கேட்க போறீங்களா? அரசியல் நீங்கள் இங்க நிக்கிறீங்க. இல்ல இல்ல ஃபேன் அப்படி இருக்க கூடாது. நீ தான் கேட்கணும் மினிட் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க செய்யறதெல்லாம் சரி. அப்படி சொல்ல கூடாது. இல்ல அப்படி செய்யக்கூடாது. பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன செய்வீங்க? அப்படி ஏதாவது கேளுடா. நீங்க போகாம அதிகாரம் இல்லாதீங்க செய்யிட்டீங்க. அதிகாரம் இருந்தா செய்வீங்க. அந்த சுண்ணாத்துல அவங்க அடிச்சிருக்காங்களே போலீஸ்காரர். சுண்ணாத்தா தெரியாது. குழந்தை பிள்ளைல தூக்கி எறிஞ்சிருக்காண்டா 2 மாத பிள்ளை. பாக்கல என்ன? சரி அது மரத்தை வழக்கா எடுத்துக்கொள்றேன். சரி நன்றி. அண்ணா போறீங்க போறீங்க முடிவெடுக்கல என்னுடைய கேள்வி கேட்க போறீங்க. அப்படியா நீங்க தான் கேட்கணும் ஏதாவது இல்லையா? கட்டாயம் கேட்கணும். பேச நீங்க தான் பெரிய ஆக்கள், நீங்க தான் கேட்கணும். சரி அண்ணா தேங்க்யூ. தேங்க்யூ. இது உண்மையா? அப்ப நான் இதுல நிக்கிறேன். அதாலயா அதுல சொன்ன அதுல நிக்க வேண்டாம். அண்ணா ஏதாவது கேள்வி நச்சந்த கேள்வி 4 கேள்வி இல்ல இல்ல ஜோதி கேள்வி ஏதாவது இல்ல நீங்கள் உங்கள்கிட்ட சொந்த விஷயங்களை வீடியோல போடுறதுதான் பிரச்சனை. ஆமாம் அது நிப்பாட்டி நினைப்ப அது என்னன்னா எல்லாருக்கும் பய சொல்ல போய் அது நீங்க சொல்றது உண்மையா சரி. இந்த பிள்ளை தான் அந்த எல்லாருக்குமே பய சொல்லக்கூடாது. இப்பதான் பிள்ளைங்க கொள்ளுது. முந்தி நான் டாக்டரா இருக்க என்ன கேள்வி கேட்டாலும் பய சொல்லணும். காலையே நோவுது வயிற்றுக்குள்ள ஏன் கொடுத்தா சொல்லணும். அப்படி சொல்லி பழகி எல்லாரும் கேள்வியை கேட்க பய சொல்றேன். நான் இப்ப ஏதாவது அதை பத்தி ஒன்றும் கதைக்கிறேன். இப்ப தேவையில்லாத கடந்து போடுறது இப்போ கதைக்கிறது அமைதியாக இனி அப்படியே அமைதியா போயிருமே. சரி என்ன நாங்கள் அடுத்த சொல்ல கிளிக்கிறார்கள் பின்னால அது 1-2 கட்சிக்காரா எல்லாரும் பின்னால வருவீங்க ஒரு நாளை வாரம் போயிட்டா. தேங்க்யூவா. பிசினஸ் நேரம் ஐயா பிசினஸ் நேரம் நான் குழப்பையில என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களோ அதுக்கு தான் வந்து நிக்கிறேன். ஏதாவது வேற ஒரு எம்பி மேரம் வந்து கேட்க மாட்டேன். கேள்விகள் நான் வந்து நிக்கிறேன். நான் பிள்ளை விட்டதுகள் சரி விட்டது ஏதாவது கேட்க போறீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ண போறீங்களா? அதை கேட்கறதா வந்து நிக்கிறேன். நாளைக்கு ஒரு எம்பியா போனா பிறகு நீங்கள் சொல்ற கேட்டு தான் நான் நடக்கணும். நான் எந்த இஷ்டத்துக்கு நடக்க கூடாது தானே. அதெல்லாம் ஏதாவது கேட்கறேன்டா கேளுங்க. இல்லையே பாருண்ணா போயிட்டா. ஓகே பிசினஸ் நடக்கிற நேரம். அண்ணன் ஏதாவது கேட்க போறீங்களா? என்னோட இல்ல நான் பிசினஸ் குழப்பையில இந்த நேரத்தை குழப்பம் கூட ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்க. இல்லையே நன்றி அண்ணியா. அண்ணா கேளுங்க. எப்படி இருக்கிறீங்க? நான் என்னுடைய கேள்வி கேட்க போறீங்களா? பிசினஸ் குழப்பம் தேங்காய் என்ன விலை இப்ப? சரி ஓகே. இந்த நேரம் வீட்டுல இருக்கிற தேங்காய் கொஞ்சம் பிடிங்க. நல்ல போல ஏதாவது கேளுங்க அண்ணன் என்னட்ட. வேற இதுல எவ்வளவு காணுமா உங்களுக்கு? இதால வர எவ்வளவு எடுக்கிற நீங்க? ஒரு தேங்காய்க்கு 10 ரூபா தான் வச்சு வைக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய்? இந்த இது இது குத்தா கட்டணும் கட்டணும். எவ்வளவு இதாலே வர வருமான காணுமோ உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஒரு நாளைக்கு காணும் ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 படிக்கணுமா? இந்த சின்னாக்களா பெரியாக்களா? சின்னாக்களா? சரி சந்தோஷம். என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களே? இல்ல நீங்க தான் கேட்கணும். ஏனண்டா சின்ன சின்ன படிகள் கேட்கறது நான் கணக்கெடுக்கல. நீங்க வயசு போனாக்கள் எத்தனையோ இந்த எம்பி மேரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஏதாவது கேளுங்க. ஏதாவது கேட்க இருக்கு. சரி பாரு அண்ணன் போயிட்டேன். ஐயா வணக்கம். என்னுடைய ஏதாவது கேட்க போறீங்களே? என்னுடைய ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? நன்றி ஐயா. வரேண்ணா. என்ன ஜோசிக்கிறீங்க? ஏதாவது கேட்க போறீங்க? என்ன உண்மையா ஒன்றும் இல்லையே. தேங்க்யூ. அண்ணன் என்ன தெரியுமா உங்களுக்கு? சரி என்னுடைய ஏதாவது கேள்வி கேளுங்க. ஆறு பிராசன். ரைட் ரைட். நீங்க வந்துட்டு போன நல்ல விஷயம் நல்ல விஷயம். தேங்க்யூ அண்ணா. நடக்கிற நேரம் குழப்பக்கூடாது. Thank you.
ஏதாவது கேட்க போறீங்களா சார்? இல்ல நீங்களா செய்யற சரியா இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த மம்மதை கொண்டு வந்துடும். வந்த அப்புறம் பிள்ளை எல்லாத்தையும் செய்வோம். ஏதாவது கேட்கா சார்? நாட்டுக்கு நன்மை செய்த அந்தலாம் நாட்டுக்கு நன்மை. நான் தமிழனுக்கு உண்மையா உயிரோடு இருப்பேன். உயிரோடு இருக்கும் வரைக்கும் தமிழனுக்கு உண்மையா இருப்பேன். அவ்வளவுதான் சொல்லலும். பார்லிமெண்ட்ல ஒரு கதை காய்ச்சி போட்டு அங்க ஒரு அமைச்சு பதவியை வேண்டி கொண்டு வந்து இங்க முள்ளிவாய்க்கால படுகொலை நடக்கையில நாங்கள் இயக்கம் போராடையில இயக்கம் புள்ள கஞ்சா வித்தாண்டு விசற்கதையெல்லாம் கதைக்க மாட்டேன். சரிதானே? அதுக்கு அதிகாரம் வேணும். அண்ணன் ஏதாவது கேட்க போறீங்களே? ஏதாவது கேளுங்க அண்ணன். இல்ல பேசலாம், திட்டலாம், என்னவும் செய்யலாம், அடிக்கலாம், என்னவும் செய்யலாம். நன்றி அண்ணா. என்ன ஏதாவது கேட்க போறீங்களே? இல்ல ஊசி சின்னத்துல போட்டி போடுறேன்னு விரும்பி யாராவது 3 பேருக்கு போடணும். அப்ப ஏதாவது கேட்க போறீங்களா? இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கு நான் சொந்தக்கு வளமே வாடுறேன். இந்த கிணகாலமா அங்க கண்டனம் தெரியாது. ஐயா ஏதாவது கேட்க போறீங்க? நன்றி நன்றி. ஒன்றுமே கேட்கறதுக்கு இல்லையா ஐயா? நீங்கள் தானே கேட்கணும். நீங்க வயசு போனாக்க கொஞ்சம் பொறுப்பு வேண்டும். வயசு போனாக்க நீங்கள் தானே ஏதாவது கேட்கணும். உங்கள்கிட்ட எத்தனையோ அரசியல்வாதியில பார்த்துருப்பீங்க. தந்த செல்வான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது கேட்கலாம். நீங்க கேட்கலாம் தானே? இல்லையே? ஐயா ஏதாவது கேட்க போறீங்க? என்னட நன்றி ஐயா. ஊசி சின்னத்துல இந்த போட்டி போடுறேன். இந்த காட்டோருக்கு பக்கத்துல போட்டு விடுறோம். அப்படிதான் கேட்க போறீங்களா? அப்ப கேட்க போறீங்களா? என்னட ஆஞ்சுவா அடி வேண்டுவா. ஏதாவது கேள்விகள்? என்னட ஒன்றும் இல்லையா அவனுக்கு? இல்ல ஏதாவது கேட்டீங்க? டாக்டராவா? சரி டாக்டரா எம்பியா வந்தா அப்புறம் என்ன செய்வீங்க? ஏதாவது நாங்கள் வெளியே என்ன கேட்கறதாடா? முக்கியமாப்பு இந்த எங்கள்கிட்ட உண்மையாவே உனக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஓரளவு உழைப்பா நினைக்கிறேன். சின்ன சின்ன சந்தை எல்லாம் இருக்குதானே? அங்க ஒரு நாளுக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் வரக்கூடிய எல்லாம் இருக்கணும். அவையே பார்த்துட்டு இன்னும் பார்ப்பேன். சரியே? சரி தேங்க்யூ. அங்கே இங்கே போச்சுண்ணா உங்களுக்கு. நீங்க கேட்காம விட்டபடியா தான் இந்த சுத்துமாத்து இந்த எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அங்க ஒரு 50 கோடியை வேண்டி கொண்டு இங்க ஒரு 20 கோடியை வேண்டி கொண்டு இங்க வந்து தமிழாக்கள் போய் சொல்றாங்க. இப்ப நான் கேட்க மாட்டேன்னு விட்டீங்கன்னா நானும் போய் அங்க கேட்க மாட்டேன்னு விட 43 சிதற போகுது. ஓட்டுகள் சிதற போகுது. அண்ணே ஒற்றுமை இல்லாத 2 இனம். ஒன்று ஜூத இனம், அடுத்தது நாங்கள். ஜூத இனம் இப்ப திருந்திட்டுது. திருந்தியாமல் நாங்கள் என்ன தெரியும்? அந்த போர்டுல உங்களுக்கு நான் 5 பேருக்கு தெரிஞ்சு போடுறோம். 5 பேர் போடுறோம். ஒவ்வொரு நேரம் போட்டு கொண்டு அந்த போட்டு தயாரிக்கப்பட்ட போட்டே கணக்க வரும். அதான் சொல்றேன். எல்லாருமே தலைமை பதவி எடுக்க வழிகிட்ட பிரச்சனை. ஒரு தலைமைக்கு கீழே எங்களுக்கு அப்பவே இருக்க விருப்பம் இல்லை. தலைவருக்கு கீழே இருக்க மாட்டோம்னு சொல்லி இந்த வீண கட்சியெல்லாம் தனியா 2 படி எல்லாம் வேண்டினது. அது எங்களை குணம் பண்ண மாத்தில. பாருங்க உங்க பிள்ளையானையும் கருணாவையும் மாத்தில. எல்லாம் தலைவரா கொண்டு வந்து கடைசியில் அதை பிச்சு 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 எங்களுக்கு எங்க அங்கீகரிக்கணுமோ அதுக்கு நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. எனக்கு எந்த மனதுக்கு என்ன சரிப்படுது அதை செய்தா அது முன்னிலைக்கு வரும். நான் என்ன உங்களுக்கு நல்ல செய்வேன்னு நினைக்கிறீங்களா அல்லது நானும் காசுல வேண்டி கொண்டு ஓடுவேன்னு நினைக்கிறீங்களா? அங்க போய் எனக்கு 50 கோடி தார வேண்டாம். ஒரு வாரம் 2 போட்டு பேஸ்புக்ல அடிச்சுட்டு 50 கோடி தாராங்களா அமைச்சு பதவி எடுக்கவாட்டு கேட்டுட்டு தான் எடுப்பேன். சரிதானே? சரி தேங்க்யூ. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்தால் இந்த கோயிலே இல்லாம நாங்க வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். இதை டொலரா மாத்தணும். அதான் இந்த ஆசை. நீங்க 250 ரூபாய் இதை வித்து கொண்டு இல்லாத காலங்காலமா இது எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். கியூபா நாட்டை பாத்தீங்கன்னா தெரியும். அங்க கஞ்சா பயிரிட்டு அங்க பாவிக்கிறல்ல அது முழுக்க வெளிநாடு தான் அனுப்புறது. சாரி அது முழுக்க வெளிநாடு தான் அனுப்புறது. அது மாதிரி நாங்க இதை நல்லா பயிரிடுவோம். இங்க ஒருத்தர் பாய்க்காம நாம அனுப்புவோம் வெளிநாட்டுக்கு. சரி நன்றி நன்றி. ஐயா தெரியுமா உங்களுக்கு? சரி இந்த கார்டு கொஞ்சம் தாரன் அது ஒருக்க வச்சிருங்கோ. இந்த கார்டை ஒரு எல்லாட்டையும் கொடுத்து விடுங்கோ. இதுல 9 பேர் இருக்கிறோம். அதுல யாராவது 3 பேருக்கு ஊசி சின்னம் இந்த பெட்டிக்கு பக்கத்தில் போட்டீங்க. நம்ம வளமாக போட்டாக்கள் தானே ஐயா. இதுல 9 பேர் இருக்கிறோம். இந்த 2வது லோயட்ட 3 ஹவுஸ்ல லோயட்ட 3வது யாராவது விரும்பின 3 பேருக்கு போட்டு உங்களுக்கு பிடிச்ச 3 பேருக்கு போட்டு விடுங்க. ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க? என்ன ஐயா ஏதாவது இல்லை நீங்க தான் கேட்கணும். நீங்க எல்லாம் நின்று கேட்கணும் ஏதாவது கேள்வி.
இல்ல நீங்க இவ்வளவு பேப்பர் வாசிப்பீங்கள், இந்த சரவண பேப்பர் எல்லாம் வாசிப்பீங்க, நீங்க எல்லாம் கேட்கணும் ஏதாவது ஒண்ணுமே இல்லையே. சரி பாருங்க ஐயா, போய் நன்றியா. ஓகே ஐயா, என்னடா ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களே? அப்படி இல்லையான்னு சொல்லக்கூடாது, ஏதாவது கேள்வி எழுங்கோ. ஏதாவது நான் விட்ட பிள்ளைகள் என்ன திருத்தோணம் ஏதாவது சொன்னா சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். சரி அண்ணா, தேங்க்யூவா, நன்றி நன்றி. ஓகே, இன்னொரு ஊசி சின்னத்தில் போட்டி வர்றேன் பாராளுமன்ற தேர்தலில். இது வந்து இந்த ஊசி சின்னம், இதில் 9 பேர் இருக்கணும். அப்போ 17 சுயேட்சைக்குள்ள 17 இந்த இலக்கம் இந்த இதுக்கும் போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது 3 பேருக்கு போடணும். இந்த நம்பர் 2வது ஏதாவது 3 பேருக்கு போடணும். நன்றி ஐயாவா. சரி பாருங்க ஐயாவா. என்ன பேர் மகு? பிராலாண்ணா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டா படிச்சு? என்ன ருசி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட கோல ஆன்சர் பண்ணல. என்ன என்ன வர போறீங்க படிச்சு? இன்ஜினியராவா? யார் மயூரன் அண்ணா மாதிரியா? மயூரன் அண்ணா தெரியுமா உங்களுக்கு? மயூரன் அண்ணாண்டு இங்கே என்னோட இருக்கிற அண்ணாவரால் இருக்கிறார். அவர் வந்து இலங்கையில் முதலாம் இடம் இன்ஜினியரா மேத்ஸில். அப்படி வர போகிறீங்களா? பிடிச்ச பாடம் என்ன பாடம்? கணிதமா? ரைட். அச்சா பிள்ளை என்ன தெரியுமா உங்களுக்கு? ரைட், தேங்க்யூ. ஓகே, ரைட் ரைட், தேங்க்யூ, பாய். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நன்றி அம்மா, நன்றி, தேங்க்யூ. ரைட் ரைட், நன்றி அம்மா, நன்றி. ரைட், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது சாமி படம் எங்கேயா வச்ச இடத்துல இதை கொண்டு வைப்ப மாட்டாரா சார்? எனக்கு இப்படி அப்போ எங்கேயா சாமி படம் வச்சிருக்கேன் எங்கேயாவது, அதில் கொண்டு இதை வைக்க மாட்டேன் செல்லம். இது மனுஷர் போடுற மாலை இல்லையடா, அப்போ இது கடவுள் போடுற மாலை. அண்ணே நன்றி அண்ணே. நன்றி அண்ணே. ஓகே, என்னென்றால் இது மனுஷருக்கு போடுற மாலை இல்லை, இது கோவிலுக்கு போடுற மாலை. சரி, நன்றி அண்ணே. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, சந்தோஷம். ரைட் ரைட், தேங்க்யூ அண்ணே. ஓகே ரைட். சரி, அப்போ நீங்கள் ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, நான் போயிட்டு. அவன் வேலையை பார்க்கத்தானே என்ன வேணும் பாவல. ஓ கட்டாயம் கேட்குறோம். அப்போ இப்போ கூட அனுரோட்ட சொல்லி அரசியல் கைது விட சொல்லி நான் இன்றைக்கு ரிசிக்னேஷன் கொடுக்குறேன். நான் தேர்தலுக்கு வரையில எப்படி வசதி நான் செய்வேன், நீ வா, நான் செய்வேன். ஆனால் அது இல்லை, இவர் பயங்கரவாத சட்டத்தை எடுக்க வேணும், எங்கள் அண்ணாமரையும் அக்காமாரையும் ஜெயிலேருந்து விட வேணும். நாங்கள் போராடினது சிங்களவள கொள்ளறையில் எங்களை பாதுகாக்கத்தாகன்றதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் இனிமேல் எங்களை நாங்கள் ஆளணும். பேர் அந்த சுண்ணா போலீஸ்காரன் அப்படி தூக்கி எறிஞ்சிருக்காங்க குழந்தை பிள்ளைண்டு, அந்த சர்ட் இனிமேல் நடக்கப்படாது. அதுக்கு ஓமெண்ட்டை சொல்லுவாங்க, அதை கையால் எழுதி உடனே செய்ய சொல்லப்போ வியாழக்கிழமைக்கு முன்னே நான் தேர்தலை விட்டு போகிறேன். வாழ்க்கையில் செய்ய மாட்டாங்களா? அப்போ விளங்குதான் உனக்கு. அப்போ நீ இங்கேருந்து ஒரு என்பிபியில் ஒரு ஆள் அனுப்பினா ஓட்டு போட்டு என்ன நடக்குமான்னு யோசிச்சுப்பார். அங்கே அவர் எனக்கு சொல்கிறார் ஒருத்தர், சம்பளம் வேண்டாலும் அனுரோட்ட கேட்டுட்டு தான் சம்பளம் வேண்டணுமா அனுரோட கட்சியில் சம்பளமே உங்களுக்கு ஒழுங்காக வேண்டியல. நீங்கள் என்றா இங்கே இருக்கிற சந்தையில் அடிக்கிறவனை பற்றி கேட்க போகிறீங்க? இல்லை இல்லை, அது சரி வரா. அது சரி இல்லை. நாங்கள் இந்த நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு அந்த பார் லைசன்ஸை பற்றி கதைப்போம். அப்போ அதை செய்கிறேன்டா கூட அப்போ ஒரு அந்த ஹோட்டல்ஸ், அதாவது வந்து வெள்ளக்காரன் வார இடங்களுக்கு தானே, அந்த இடங்களில் கொண்டே வச்சிருக்கணும். இப்படி சனம் இருக்கிற இடத்துல வைக்காம. அப்போ தான் நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வருமா. இப்போ ஒரு ஹோட்டலில் கொண்டே அந்த லைசன்ஸை கொடுத்துருக்கலாம். நடு ரோட்டில் கிளிநொச்சியில் 20-30 பார் போடுறன்றது கொஞ்சம் ஓவர். ஓகே ரைட், அடிக்கிறேன். சரி சரி, நான் கதைக்கிறேன். சரி, எனக்கு நீங்கள் உதவி தேவை. அடுத்த முறை மாநகர சபை தேர்தலில் எனக்கு ஒரு 2-3 பேரை தாங்கும். சரி, நான் கதைப்பேன். சரி சரி, ஓகே சரி, ரைட், தேங்க்யூ அண்ணா. ஓகே, வேறு ஏதாவது கேட்க போறியாடா? ருசி ஏதாவது கேட்க போறீங்களா? ருசி என்னன்றது ஒரு பெரிய ஒரு தமிழீழத்துன்ற குரல். நான் நினைக்கிறேன் ஐயா வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு இந்த இதுகள் இந்த மீடியா முழுக்க ருசி என்ன தான் பார்த்துக்கொள்ளும். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? என்னட்டு நன்றி. நான் இந்த மாதிரி ஊசி சின்னத்தில் போட்டி போடுறேன் ஐயா. இந்த 9 பேர் இருக்கணும். இந்த நம்பர் 2, 3ஆம் நம்பர் வந்து கௌசல்யா லோயிட்டு, 2க்கும் 3க்கும் ஏதாவது ஒரு நம்பருக்கும் போடுவோம். வேறு ஏதாவது கேட்க போறீங்களா? என்னட்டு இல்லை, நான் ஏதாவது போய் நல்ல செய்வேன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது இல்லை ஐயா. இப்போ எல்லாரும் உங்களால் அரசியல்வாதிகள் நினைக்கிறேன் என்னென்னா, தாங்கள் பாராளுமன்றம் போன பிறகு தாங்கள் தான் பெரிய ஆள் நினைக்கிறது. எனக்கு இப்போ தலையடி என்ன தெரியுமே,
இப்போ நான் பார்லிமெண்ட்டுக்கு போன அப்புறம் திருப்பி வந்து என்னென்ன தனியாக செய்ய போகிறோன்றா எனக்கு பயங்கர தலைடியாக இருக்குது. அன்றைக்கு நான் எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தால் ஒரு 5 நாள் போய் பிள்ளையே பார்ப்பேன். அடுத்த நாள் இங்கே யாழ்ப்பாணத்தில் யார் ஒரு இடத்துல யாராவது வீடு ஒன்று ஃப்ரீயாக இருந்தால் தாங்க பிச்சை எடுக்கணும். வீடு இல்லை அதான் எங்கேயா இடத்துல போய் நின்று கொண்டு வந்து எல்லா இளம்படியிலையும் கூப்பிட்டு அவங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டிஷர்ட் கொடுக்கலாம் தானே. அதுக்கப்புறம் டிஷர்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு டீம் ஒன்றை ஃபோன் பண்ணி அவங்கள கொண்டு இந்த குப்பை எல்லாத்தையும் மல்ல பண்ணி மாநகர சபையை பிடிச்சி உள்ளூராட்சி சபையை பிடிச்சி முழுக்க எல்லாம் க்ளீன் பண்ணி செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நான் எல்லாம் செய்வேன். எனக்கு உங்களோட ஆதரவு நன்றி. சரி அண்ணே. ஓகே ஓகே சரி தேங்க்யூ. ரைட் சரி அண்ணே. வேறு என்னடாப்பா அண்ணே இருக்கா கேட்கு நீங்கள் கேட்க போறீடா இல்லை ஜோதிச்சு கேள் நீங்கள் கேட்குற கேள்வி. இல்ல இல்ல எனக்கடா 18 நாள் இருக்கவே இப்படி இருக்கண்டா 20-30 வருஷமா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஜோதிச்சு பாரு. இவர் வந்து அன்ரோகுமார் சாநாயக அந்த வேலையை செய்ய போறது இல்லையா? அப்போ ஏனண்டா தனி சிங்கள சட்டத்தால தான் இவர் தனி சிங்கள வாக்களால் தான் இவர் ஜனாதிபதியாக வந்தவர். நாங்கள் இங்கே முழுக்க சஜித்துக்கு மெட்டாக்களுக்கு தானே போட்டு நாங்கள் சில பேர் சங்குக்கு போட்டுனாங்க. அப்போ அந்த கோபத்தில் இருக்கிறார் ஆள். இப்போ வந்து வேணுமெண்டா நல்ல விஷயம் கதைக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவார் இது தனிச்சிங்கிற நாடுன்னு வேறு. அப்போ இருக்கு வெடி. அப்போ லைவ் வேறு பார்லிமெண்ட்ல இருந்து. சரி தானே அதுக்கான தான் போகணுமெண்ட் ஆசைப்படுறேன்டா. சரி தேங்க்யூ. ரைட் தேங்க்யூவா. ஓகே ஆமாம் எடுக்காடா இது பேசணும். ஹலோ ரைட் அப்போ ஒன்றை தார். இப்போ பிள்ளைகள் எல்லாம் அங்கே அப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். அது பாருங்கம்மா போயிட்டா கல்யாணம் போமாடா இல்லாடி உதவி. இப்போ என்ன சொன்னால் நீங்கள் இன்றைக்கு திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இங்கே இருக்குதா இல்லையா சொல்லுவீங்களா? இந்த மக்கள் சப்போர்ட் இந்த சந்தையில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வரவேற்பு கிடைக்காது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏனண்டா போய் நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இதில் தினவில் தான் வணக்கம் ஒரு விஷயம் போடணும். ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். டிவியில் உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கோம். நன்றி. பொது சேவை நல்ல செய்கிறீர்கள். பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா. உங்களுக்கு எங்களால் என்ன உதவி வேணும்? நாங்கள் மார்க்கெட் வியாபாரம் சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த கார்டு ஒரு கொடுத்து விடுங்கோ. ஊசி சின்னத்தில் கேட்குறேன். 17ஆம் நம்பரில் 17க்கு ஒரு வாக்கு பிச்சை 17ஆம் குடும்ப வாக்க போட்டோம். மற்றது எல்லா டைமும் ஒரு விளங்கப்படுத்தி விடுங்க. இந்த ஊசியை உங்களுக்கு ஒரு சப்போர்ட். நீங்கள் வந்து அநியாயத்துக்கு துறவாள் சரி நேர்மையாக நடந்து கொள்றீர்கள். இவ்வளவு இதாக வெளிச்சத்தை கொண்டு இருக்கீர்கள். உங்களுக்கு ஒரு பாராட்டு. காணணும் இருந்தால் கடவுள் உண்மை உங்களை கண்டது. உண்மையிலே ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது 10 கேள்வி ஒரு கேள்வி இல்லை 10 கேள்வி எனக்கு கேட்கணும். விட்ட பிள்ளையில சொல்லித்தாங்க நான் மாற்றுறதுக்கு இல்லை. இப்படி பிள்ளைகள் நடக்க எல்லாரும் வெளிப்படுத்த மாட்டேன். உங்களோட இதில் வந்து நீங்கள் சாவச்சேரி ஆசிரியர் தான் வேறு இடத்துல நடக்கலாம் பிரச்சனை. அது வந்து தெரியாது. உனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. இல்லை பார்க்க என்ன கோவம் முள்ளுக்குலேருந்து ஜிம் பண்ணிட்டு வேற அது வேறு உங்களுக்கு அது என்ன தெரியாது. பயம் கொண்ட ரீதியில் இருக்காங்களா பின்னாடி பிரச்சனை என்னென்ன செய்யலாம் ஒன்றில் வேலையை கொண்டு போயிடும். வேலையை கொண்டு போனால் நான் திருப்பி போய் 36 ரூபாய் காணி இருக்கு தோட்டம் செய்வேன். நாங்கள்லாம் இப்போ பட்டையில சொல்லாமல் வச்சாங்க போய் தோட்டம் செய்வேன். அப்படி இல்லை உண்மையில் எனக்கு ஒரு கூட எடுத்துட்டு ஃபேஸ்புக்கை தட்டி கூட இது வேறு வேறு எடுத்து அன்றைக்கு இங்கே போனீங்க மரம் ஒவ்வொரு இடங்கள் போயிருக்கு. எங்கே எடுத்து ஏழைகளுக்கான அரசியல் வைத்தியம் சொல்றீர்கள் கைக்கு வந்தைக்கு அங்கே இதில் எங்கே புத்தூர் காங்கால அதெல்லாம் பார்த்தேன். நீர்வேலியா பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் தானே என்ன பிள்ளைகளை கண்டோன்னா ஆசை வந்துடும். அந்த நேரத்தில் அவர் தன் கடமையை செய்ய அமைச்சது ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது கேளுங்க ஒன்று நீங்கள் பாராட்டப்படாது.
கேளுங்க எல்லாம் மார்க்கெட்காரரா கேளுங்க கேளுங்கடா நீங்க தான் கேட்கணும் காசு கேளுங்க ஐயா நான் நாளைக்கு இரவு மட்டும்தான் போகலாம் அதுக்கு பிறகு எங்கே போனாலும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம் அதால நாளைக்கு இரவுக்குள்ளே போகக்கூடிய இடமெல்லாம் போடுறேன் அரெஸ்ட் பண்ண சட்டம் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலாம் டாக்டர் இது நீங்கள் தனித்து தான் இருக்கிறீங்க சுயேட்சை குழு அண்ணே ஒரு கட்சியோட இல்லை சுயேட்சை குழு ஊசி சின்னம் 17 நம்பர் சுயேட்சை குழு நீங்கள் தனியாக கேட்குறீங்க தனியான ஒரு கட்சிக்காரோட போய் சேரல இல்லாட்டி அவர் ஒன்றை சொல்லுவார் நான் எனக்கு அது பிடிக்காது கட்ட தம்பி என்ன அவர் எடுத்த என்ன எடுங்க நான் மறந்து போகிறேன் சரி எடுங்க தம்பி எடுங்க சார் வீடு சார் என்று கூப்பிடா என்ன தம்பி என்று கூப்பிடான்னு டாக்டர் மதிப்பு அது வேற இப்போ வந்து நான் உங்களோட வேலைக்காரன் அவ்வளோதான் நீங்க சொல்றத போய் பாருங்க தம்பி ரெண்டு தனி கொண்டு எடுங்க தம்பி இருக்கா தம்பி இவன் எடுத்துட்டீங்க தம்பி தனி கொண்டு எடுங்க தயா இங்கே சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் உங்க டாக்டருக்கு சந்தேகங்களா ஆகல் தேங்க்யூ சந்தேகக்குள்ள இதெல்லாம் நீங்களாம் கவனிக்கணும் அப்போ இப்போ இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம்டா நான் திருப்பி மாநகர சபை எலெக்ஷன் எல்லாம் நடக்கும் அந்த நேரம் நான் இல்லை தானே என்ன ஒரு நல்ல 15-20 பேரை தாங்கன்னு காசு அடிக்காதவன் ஒரு பிரச்சனை இல்லாதவனா நீங்கள் ஒரு மீட்டிங் கொண்டு வைப்பேன் பெரிய மீட்டிங் கொண்டு வீரசிங்க மண்டபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வைப்பேன் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு 20-30 பேரை தாங்கும் இது இப்போ நான் தனியாக வந்து இதெல்லாம் பார்க்கல இங்கே வந்து டாக்டர் மோகன்ராஜ் காட்டுவேன் நான் இப்போ யாரும் பொடியெல்லாம் நல்ல மாதிரி சார் இங்கே என்ன வேலையிறவனை தாங்கும் வெளியில எடுத்து கொண்டாங்க இங்கே மரக்கறி கடையில் வச்சிருக்கிறவன் இங்கே வியாபாரம் செய்கிறாங்களோ தாங்கும் அவங்களுக்கு தான் இந்த இந்த வழி தெரியும் பார்த்து கொடுக்கணும் நான் வந்துடுறேன் வந்து எல்லாம் கொடுத்துட்டு போனான் கடை வழியை அண்ணா தம்பி எல்லோருக்கும் நன்றிங்க அண்ணா சந்தோஷம் உண்ட போன கேள்வி கேட்டு கொண்டு ஐயா வணக்கம் வாங்க எப்படி இருப்பீங்க தேங்க்யூ அண்ணே நான் இந்த முறை ஊசி சின்னத்தில் கேட்குறேன் எனக்கு நீங்கள் போடுற பிச்சையை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அதை கொஞ்சம் பயப்பத்தி தேங்க்யூ ஓகே சில விஷயங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்த பிறகு கதை சரி ஓகே தொழில் அதிகம் எனக்கு தெரியாதவங்க ஒரு தரத்தில் இருக்காது சரி ஓகே நன்றி ஃபோன் நான் காரணம் தான் ஒரு மாதிரி கிராமம் ஊஞ்சல் நான் அங்கே ஈடுபாடு இல்லை சரி மாமா இந்த மகன் சரி இருந்தாலும் உங்களை பற்றி வெளிநாட்டில் இருந்து நான் தகவல் வந்தோம் நன்றி நன்றி அமர்த்தி தேவை வந்த பிறகு சரி கதை ஓகே அவன் போலீஸ்காரர் இல்லாம கோல் பண்ணி எங்க நிக்கிறீங்க நான் டிஐஜி ஆஃபீஸ் தான் வந்த பிறகு நீங்க கதைங்க சரி அது ஓகே சரி மனிதனுக்கு கதைக்க சுதந்திரம் இல்லை 6 மாசம் ஆமா நாங்கள் எதையும் கதைக்கலாம் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ன மாதிரி செயல்பட்டோம் சரி அது தெரியாது நன்றி தேங்க்யூ ரைட் இதை கேட்டுறீங்களா இதை என்னடா கேட்டு கொண்டு வந்தீங்க இல்லை இப்போ நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படித்தேன் நான் நினைக்கிறேன் 2002ஆம் ஆண்டுலேருந்து சந்தைக்கு வரணும்டா அப்போ இருந்த மாதிரியே இப்போ இருக்கு அதான் சரியான கவலையாக கிடக்குது அது தவிர இப்போ திண்ணவேலி ஜாழ்ப்பாணம் தான் எனக்கு சொந்த இடம் திண்ணவேலி மார்க்கெட்டு தான் எல்லாம் வந்து சேர்றது அதை விட நான் இவங்களுக்கான தனப்பு அரசியல் செய்கிறேன் அரசியல் கூட செய்கிற ராசா ஒரு 2 வருஷம் டைம் தாங்கோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடுறேன் இந்த மாநகர சபை நல்லவனை பிடிச்சி போடணும் உள்ளூராட்சி சபை எல்லாரையும் நல்லவனை பிடிச்சி போடணும் மாநகர சபை நல்லவனை பிடிச்சி போடணும் போட்டால் இந்த வேலை அடுத்தடுத்த திட்டங்கள் அதை நீங்கள் செய்யுங்க அதெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டு கிடக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பார்த்து போட்டு போடுறேன் வேறு என்ன கேட்க போறீங்க கட்ட சாவச்சேரியில் எடுக்கிற ஐவன் தான் இவர் பிஸியாக இருந்தேன் தேங்க்யூ இல்லையா நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் எடுக்கிறேன் சரி மேனேஜ் கொள்ளுங்க ஓகே ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க வேறு வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் வந்து தமிழர் பகுதியில் திருப்பி தமிழ் இதுவரை காலம் வந்து
தமிழர்கள தொல்லியல் சார்ந்த இடங்கள் நில அபகரிப்புகள் உதாரணமாக தையிட்டி விகாரியை சொல்லலாம் குந்தூர் மேலே மற்றது வெடுக்குநாரி மேலே இப்படி பல இடங்கள் வந்து அபகரிக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்திருக்கிறார்கள். அப்படி நீங்களும் கதைத்து வாய்வழி பேச்சாகத்தான் இருக்குமா அல்லது வந்து நீங்கள் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்களா? சுப்பகள்ளி அப்போ நாங்கள் விடுற வழியில் சிங்களவருக்கு சொல்லிங்க பாராளுமன்றத்தில் நடக்கிற அந்த அமர்வுகளோட கடந்து போயிடும். இதை சர்வதேசத்துக்கு கொண்டு போகணும். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் நடு ரோட்டில் நின்று தமிழன் இனப்படுகொலை செய்யப்பட்டவன்ன்றதை நான் எங்கேயும் போய் சொல்லுவேன். அதில் ஒரு பங்கு தானப்பு இந்த எங்களோட தொல்லியல் இடங்களை, அதாவது ஒருத்தன் கலாச்சாரத்தில் கை வைக்கிறது தான் சிங்கள அடக்குமுறைன்னு முக்கியமான பிளான் அப்பு. அதை எப்போ இருந்தே சொல்லி கொண்டிருக்கணும். சரி தானே? அதாவது இங்கே கஞ்சா குடு போதையெல்லாம் விட்ட உடனே படியல்கிட்ட ட்ரௌசர் ஸ்டைல் மாறிட்டப்பு. கோயிலுக்கு போகிறதே இல்லை, நாங்கள் தமிழர்ன்றதே மறக்கிறோம். பொம்பளை பிள்ளைகள் கலாச்சாரம் மாறிக்கொண்டு இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் அந்த அதில் ஒரு பங்கு தானப்பு எங்களோட பழைய வரலாறு தலைவற்ற வரலாறையும் தோண்டுவோம், அதையும் புத்தகங்களாக எழுதுவோம். மாவீரட்ட வரலாறுகள் ஒவ்வொரு மாவீரரில் கைகால் இல்லாத அண்ணாக்கள்கிட்ட அவங்கள்ட்ட வரலாறுகள் எல்லாத்தையும் நான் புத்தகமாக எழுத வேண்டாம். சாகும் வரைக்கும் ஒரு 300 புத்தகமாவது வெளியிடுவேன். ஆனால் இந்த தொல்லியல் துறைன்றதில் கை வைக்கிறத நான் விட மாட்டேன். உனக்கு தெரியுமா வரையப்போ எங்களோட சிறிய தியேட்டருக்கு தானே, அதுலேருந்து இங்கால முழுக்க ஒரு காலத்தில் இன்னோபி பாஸ் கம்பெனியில் எங்களோட அம்மாண்ட மாமாவுக்கு தான் இருந்தது இங்கால முழுக்க. அது பிறகு வித்தி தான் 4 தியேட்டர் கட்டினாங்க. அந்த ஆரியோலம் இப்போ இருக்குதானே, அதில் ஒரு இது அது கூட ஒரு காலத்தில் இப்போ யாழ்ப்பாணம் மணல் திட்ட அறிக்கைக்கு தமிழன்ட்டு தான் இருந்தது. பிறகுதான் நீங்கள் இங்கே வந்தேன். ஆனால் நாங்கள் வரலாற்றை மறந்துட்டோம். நாகவியாரை சொல்கிறோம். எனக்கு கோவம் வரங்கன்னா கேகேஸுக்கு போய்க்கல, அங்கே பேரும் மாற்றி பேர் சிங்கள பேர் ஒன்று வச்சுட்டாங்க. அதுக்கு அவர் ரங்கி நட உண்டு, சங்கமித்த ரங்கி நடத்துக்கு. அதை நாங்கள் திருப்பி அதை வடிவாக வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு இது நம்ம ஏரியாண்டு வடிவாக எழுதுவோம். உனக்கு நான் சொல்கிற விளங்குதா? ஏன்னா அதே நாங்கள் கடைசி வரைக்கும் நான் சாகும் வரைக்கும் தமிழன்ன்றது இப்போ உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறேன்னு நினைக்காது. முந்தியும் இந்த ஃபேஸ்புக்கில் மெமரிஸ் பாடுறது போய் பேர். அப்போ நான் எழுதியக்க ஒருத்தரம் கணக்கு எடுக்கிறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு டாக்டராக இருந்தாலும் இதில் எழுதக்கூடாது, அரசாங்கத்தில் வேலை இறமண்டு. இப்போ தமிழர் எல்லாம் சொன்னாங்கடா, நான் தான் பிரதிநிதி என்று. தமிழர் ஒவ்வொரு தமிழனும் ஆசைப்படுறத போவேன். குருந்தூர் மலைக்கு சும்மா போய் இந்த இடத்துல தூக்கி கொண்டு போய்க்கல, இப்படி போயிட்டு வைங்கன்ற இடத்துல ரக்கி விட்டு திருப்பி அங்கே அந்த வேலையெல்லாம் நடக்காது. பாராளுமன்றத்தில் கதைப்போம், அப்படி கதைக்க சர்வதேசத்தில் போய் கதைப்போம். தமிழர்கிட்ட குரலாக நான் இருக்குமா வரைக்கும் தமிழருக்கு கொண்டு உண்மையான குரலாக இருப்பேன். அது நீ ஒரு வியார கட்டையில நீ இங்கே வியார கட்டுறேன்டா, நான் குருநாகர்லேயும் கோயில் கட்டுவோம், நோமெண்ட்டாக கட்டுவோம். நான் சொல்கிறது பிரயோஜனம் விளங்குதா? அதே இங்கே 2 பிறப்புக்கு நீ வியார கட்டுறேன்டா, எனக்கு குருநாகரில் 2 பிறப்புக்கு ஆணிதான். அங்கே நான் சிவருமாண்ட கோயிலையும் முருகண்ட கோயிலையும் ஜேசுண்ட கோயிலையும் கட்டி போட்டு தான் விடுவேன். கோமெண்டா வா, இல்லையாண்டா கட்டுறதை நாங்கள் தடுப்போம். தமிழர் எல்லாருமா சேர்ந்து தடுப்போம். ஒரு கட்டின அப்புறம் முன்னுக்கு போய் ஒரு டென்ட் அடிச்சுட்டு ஓகே ரெடி 1 2 3 என்று சொல்லி கதைக்கிறாள். இல்லை நான் எங்கேயா கட்ட போகிறாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. அங்கே தமிழ் முழு பேரும் போகணும். 5000 பேர் 10,000 போகணும். சார்ஜர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னு தானே நீ 20,000 பேர் 30,000 போகணும். அங்கே கட்ட போகிறாங்க, நிலம் அளக்குறாங்கன்னா அங்கே போகணும். அந்த சும்மா படத்துக்கு போய் அங்கே நிற்கிறது இல்லை, அங்கே போகணும், அங்கே இருக்கணும். அங்கே புல்டோசர் போட்டனாலும் அங்கே உடம்புல போட்டும் அந்த புல்டோசர். தமிழக நிலம்ன்றது தலைவர் எங்கள்ட தாய் மண்ணுக்கான தான் போராடினவர். அந்த மண்ணுன்றது நாங்கள் வாழ்ந்த இடன்றாசா. இது எங்கள்கிட்ட பரம்பரை வரலாறு. தென்னிந்தியாவில் இருந்து அந்த வரலாறெல்லாம் அழிச்சு கொண்டு போனால் அப்புறம் இப்போ கீழடி தோண்டி கொண்டு எங்களோட வரலாறு மேலே வருது. தமிழன்ற வரலாறு தமிழ் தேசியம் தமிழ் ஈழத்திலேருந்து திருப்பி தோண்டுவோம். ஆனால் என்ன கவலைன்றா தோண்டைக்குள்ள எங்கள்ட அண்ணா அக்கா மேட்ட உடல் எச்சங்கள் தான் தோன்றும். ஆனால் அதுக்கு கீழேயும் ஆழமான தமிழன்ற போராட்டம் இருக்குது. அது அவ்வளோத்தையும் வடிவாக செய்வோம். எனக்கு அதுக்கு தமிழ் மக்கள் உண்டானிக்கணும். நாளைக்கு கொழும்புல இருந்து ஒரு கதை கதைக்கக்கூடாது, திருப்பி லண்டன்லேருந்து ஒரு கதைக்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்றாக நினைப்போம். எல்லாரும் ஆசைப்படுறது ஒருத்தர் உண்மையாக இருந்தால் காணுமன்றது. அதான் எனக்கு இப்போத்த காலத்தின் தேவை. ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். அந்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன். சரி தானே? வேறு ஏதாவது போறியா? இன்னொரு விஷயம், இது குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான இப்போ அண்மை காலமாக உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா அந்த அடிச்சிருக்கான் போலீஸ்காரர். ஒரு சில விஷயம் இதே நான் அடிச்சிருந்தா தூக்கி இருப்பேன், என்ன அடுத்த வழக்காக வந்திருக்கு. இல்லை அதான் அந்த விஷயம் தாண்டி இப்போ என்ன அந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு இழிவாக வந்து காட்டியலுமோ எவ்வளவு தாழ்த்தியலுமோ அந்த பெண்ணை வந்து எப்படி பேரை சொல்லு, அவள் என்ன தங்கச்சி. அதான் கௌசல்யா அந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி இனிமே வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ஒரு பழைய லைஃப் ஒன்று இருக்குது. லவ்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு லவ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிறா. வந்து திட்டமிட்ட ரீதியில வந்து இது செய்யப்பட்டதா இல்லாட்டி உண்மையிலே இதை பயங்கரமா திட்டமிட்ட ரீதியில அந்த பிள்ளையோட அந்த பெடியனோட நான் கதைச்சு கொண்டு அவன் சரியா நல்ல படியனடா. அவனோட காதல் தோல்வி ஒன்று இருந்தது. பட் அவனது வேறு விஷயங்கள்ல வந்து சரியா பழுதாயிட்டான். சரி, அவனுடைய வரலாற்று நான் அவனுக்கு என்ன இதுக்காண்டி ஒரு பொம்பளை கடிச்சேன்டாக்காண்டி அவனுக்கு நான் அடிக்கக்கூடாது. அவன்கிட்ட இதை விடுவான். நான் நினைக்கிறேன் ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு, இந்த வருஷம் ஜூன் 8ஆம் தேதி பிறகு ஏற்கனவே பிரேக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னமே பிரேக் பண்ணப்பட்டு 2 வருஷத்துக்கு முன்னே வழக்கு இருந்த ராசா அந்த படியனை தேடி பிடிச்சு
அந்தபடி எனக்கு உசுப்பேற்றி டாக்டரும் இவரும் ஒரே காரில் வந்துச்சுன்னா இப்போ யாருக்கும் கோவம் பெறும் ராசா. இப்போ நாங்கள் லவ் பண்ணியிருக்கேன் தானே, நாங்கள் லவ் பண்ணியிருக்க ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ எங்களை பிரேக் பண்ணியிருக்கு, அப்போ இன்னொரு ஆளோட காய்க்கணும்னா கோவம் பெறும். அந்த கோவத்தை பாவிச்சு அவன்கிட்ட ஃபோட்டோக்களை வேண்டி வெளியால் போட்டுக்கணும் ராசா. அதான் நம்ம நடந்தது. அது உள்ளுக்குள்ளே இருந்து செய்திருக்கணும். ஐபி அட்ரஸ் வச்சிருக்கிறேன். நான் ஒரு பாகிஸ்தானில் இருக்க ஒரு ஹேக்கர்கிட்ட கொடுத்து ஐபி அட்ரஸும் எடுத்து வச்சிருக்கேன். போட்டால் இப்போ அந்த கனவே அதெல்லாம் பேசாமல் இருக்கிறேன். அது ஒரு பாரதூரமான ஒரு கொலைக்கு சமனப்பு. இப்போ கூட யூஎஸ்ஏலேருந்து எனக்கு கோல் வந்தது, கௌசல்யாவுக்கு நீங்கள் கல்யாணம் பார்க்குறீங்கள் என்றால் என் அம்மாட்ட நம்பரை தாங்க கொண்டு கொடுத்து விட்ருக்கேன். என் அம்மாட்ட நம்பரை கொடுத்து விட்ருக்கேன் ராசா. என்றால் அவள் ஒரு இனித்தான் வாழ போகிற பிள்ளையாப்பு. அப்போ நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்துட்டாள்னு சொல்லி செய்துட்டோம்டா நாளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் அரசியலுக்கு வராது. 3 நாள் அவள் சாப்பிடவும் இல்லை, இப்போ எலும்பு தோளமாக போயிருக்குது. அப்போ நான் சொன்னேன் இது நாங்கள் திருப்பி அடிப்போம், பேசாமல் இரு கொஞ்சம் நாளைக்கு, என்ன கொஞ்சம் டைம் தாண்டு தான் திருப்பி அவளை ரோட்டுக்கு ரங்குற அளவுக்கு கொண்டு விட்டுருக்கிறேன். நான் ஒரு 2 நாள் தான் அவள் நின்று கஷ்டப்படுவாள். அவள் எம்பி ஆன பிறகு அவள் நீ நெக்கிரியை இப்போ இன்னொரு ஆள்கிட்ட படம் கொண்டு போட்டோன்னு சும்மா விடுவாள். அவளுக்கு எவ்வளோ கோவம் இருக்குது மனசில். இப்போ எனக்கு ஒரு கோவம் இருந்தால் நான் அடிக்கலாம், என்ன செய்யலாம். இப்போ ஒரு பொம்பளைக்கு மனசில் இருக்கிற கோவம் தான் கடைசியாக கிளையாக மாறுறது. அம்மன் கிளை அதெல்லாம் சைக்காட்ரி. அப்போ அவளையும் அது மனசால் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பிடாமல் இருந்தாலும் இருக்கிறாள். ஆனால் அதுக்குரிய அவள் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த பொம்பளையும் இனிமேல் பாதிக்க விட மாட்டோம். அந்த பிள்ளையை தூக்கி எறிஞ்சது அடித்ததுன்றோன்னா எனக்கு கோபம் வந்தது. நீங்கள் அவங்கள பிடிச்சி அடிச்சிருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அது உங்களுடைய அராஜகங்களுக்குலாம் போகும். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையை பிடிச்சி நீங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கீங்கன்றது பயங்கர கோபமாக வந்திருக்கிறது. குழந்தை பிள்ளைய சரி அது இனிமேல் நடக்காது. நடந்தால் அந்த இடத்துல இந்த கார் நிற்கும். வேறு என்ன போக போறீங்க? நல்லா இருந்தது. எந்த ஒரு மார்க்கெட்லயும் இப்படி பார்க்கல. தேங்க்யூ. அப்போ இது வந்து கோயிலுக்கு போடுற மாலை. அப்போ இது எனக்கு போட்டதில் எனக்கு உண்மையாகவே உடன்பாடிக்கை இல்லை. நான் இது வந்து இப்படியானதில் நான் ஆசைப்படுறேன் இல்லை. நான் எம்பியாக வந்த பிறகு கூட எனக்கு இப்படியானதில் ஒருத்தரும் போடக்கூடாது. இது பொன்னாடின்றது வந்து அம்மனுக்கு சாத்திர பட்டப்பூ. அந்த பட்டுகளை தூக்கி மனுஷருக்கு போடக்கூடாது. நாங்கள் எல்லா பிள்ளையும் விட்ட ஆக்கள். கடவுளுக்கு சாத்திரத்தை தூக்கி எனக்கு போடக்கூடாது. தந்தாக்களுக்கு நன்றி. இது ஒரு கோயிலில் கொண்டு நான் வச்சுட்டு போவேன். ஆனால் இனிமேல் எங்கேயாவது நான் போனால் இப்படியான ஒன்றே போடுவேன் சொல்லுவோம். சரி, தேங்க்யூ. கேள்வி இருக்கா ராசா? இல்லை, நீங்கள் ஓடி போய் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. நாங்கள் பின்னேரம் இதுக்கு போவோம், கல்யாங்காட்டுக்கு. சார் என்ன போனீங்க? இப்போ காரில் பைக் ஓடி கொண்டு அப்லோட் பண்ணுவாங்க. வீட்டை போய் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க.